டெல்லி அவர் சொந்த விஷயமா போயிருக்காரு. சகோதரி ஒருத்தருக்கு உடல்நல சரியில்லை, அதுக்காக அவர் போயிருக்காரு. அப்படி கேள்விப்பட்டோம். எதுக்கு ஆதரவுக்காரம்? அவர் தான் என் மேல செல்ல வீசலங்கிறாரு. இவர் எதுக்கு போய் பேசுறாரு? அவங்க நான் தெரியாம கேட்கறேன். எங்க அண்ணன் ஓபிஎஸ் மேல, அவங்க அப்பா மேல பாட்டல் அடிச்சதுக்கு ரவீந்திரநாத் பேசல. ரவீந்திரநாத் தான் நிக்கணும்னு தேனியில சொன்னமா எவ்வளவு வேதனையா இருக்கும். நான் வீசுறாங்க, செல்ல வீசுறாங்க இல்லன்ட்டாங்க அவங்க. இவருன்னா வக்காலத்தை அவருக்கு போய் வாங்கிட்டு இருக்காரு. என்னது? ஆகவே அது தப்பு. வீசியிருந்தா விட்டுருங்க, அது சொல்லல. அவர் ஏதோ தடுமாறுறாங்க, விட்டுருங்க. அவங்க செல்லு தவறி விழுந்திருந்தா தோள்பட்டையில விழுகும், தலையில விழுகும். இப்படி சைடுல வந்து கண்ணத்துல அடிக்குமா என்ன? அதிமுக தொண்டை பொறுக்க முடியாம அடிச்சுட்டான். ஆனா அதை மறைச்சிட்டாங்க. நாங்க தான் அடிக்க சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை ரவீந்திரநாத் சொல்லி இருக்கலாம். ஏன்னா அதனாலதான் அவர் உடனே அதுக்கு பதிலும் சொல்லிட்டாரு. எங்க அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் அந்த பொதுக்குள்ள மேல நின்னதும், எங்க அண்ணன் ஓபிஎஸ் மேல பாட்டல் அடிச்சதும், வைத்தியலிங்கம் கத்தன், மனோஜ் பாண்டியன் கத்தன் தான் என்னுடைய கண்கள்ல இருக்கு. ஆகவே பாட்டல் தான் அங்க அடிச்சாங்க, இங்க செல் அடிச்சிருக்காங்க. இன்னும் என்னென்ன நடக்க போதோ எவ்வளவு தெரியும். அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு நடிகர் விஜய். அக்டோபர் 27 மாநாடு தொடங்குறாரு. மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும். அவர் சொன்ன மாதிரி விஜய் அவருக்கு கணிசமான வாக்குகள் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதே தான் நாங்களும் சொல்றோம். அந்த வாக்குகள் ஏடிஎம்கே தோத்துருன்ற முடிவுக்கு வாக்காளர்கள் வந்துட்டாங்கன்னா வாக்கை டைவர்ட் பண்ணி போட ஆரம்பிச்சிருவாங்க. திமுகவுக்கு பாதகம் இல்ல. ஆகவே தான் சொல்றோம், ஒற்றுமை வேணும்ன்றோம். யார் ஸ்டாண்ட்? அவரோட அந்த மீட்டிங் நடக்கட்டும், அதுல என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குதுங்கிறது பார்ப்போம். இதேதான் கமலஹாசனுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா அது ஒரு அரசியல் கட்சியாக வருகிற பொழுது பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அது பரிணமிக்கல. அப்ப இவர் விஜயும் இப்ப துவக்கிறாரு. துவக்கி அவருடைய செயல்பாடுகள், தேர்தல் களம் இதெல்லாம் பார்க்கிற பொழுதுதான் தெரியும். ஆனா தமிழ்நாட்டில் என்றைக்கு இருதுருவ அரசியல் தான் நிற்கும். திமுக அதற்கு மாற்று அதிமுக. அதிமுக இருக்கிற அந்த உட்கட்சி சலசலப்புகள்ல பல பேருக்கு ஆசை வருது, விஜய் உள்பட. இந்த இயக்கம் ஒன்றுபடுகிற பொழுது அதிமுக வலிமையான இயக்கமாக ஆளுகிற கட்சியாக நிறைய பேர் இதை ஒருங்கிணைப்பு வலியுறுத்தி இல்ல வர்ற டிசம்பர்ல எங்க முயற்சியினால இந்த ஒருங்கிணைப்பை வலியுறுத்தி பொதுக்குழுவுல பல முன்னாள் அமைச்சர்கள் முன்னெடுக்க போறாங்க. இதைய வலியுறுத்தி பேச போறாங்க. டிசம்பர் மாசம் நடக்கிற இந்த பொதுக்குழு, அதிமுக பொதுக்குழு பல திருப்பங்களை சந்திக்கும். இந்த ஒருங்கிணைப்பு குழு பற்றி ஒருங்கிணைய வேண்டும் இந்த இயக்கம் என்பதை வலியுறுத்தி பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், பல முன்னாள் அமைச்சர்கள் வலியுறுத்தி பேச போறாங்க. இவ்வளவு நேரம் அதான் போச்சு சுபாஷ். அதை பத்தி தான் தீர்மானம் போட்டிருக்கோம். ஆமா, பதில் வரல, ரெஸ்பாண்ட் பண்ணல. கேளுங்க, எதுவுமே பண்ணல. இனிமேல் வீட்டு முன்னாடி போய் முற்றுகை போராட்டம் எடுப்போம், ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்கோம். நாங்க விடுற மாதிரி இல்ல. அவங்களுக்கு ஈஸியா தெரியும் எங்களை பார்த்து. அது காலம் பதில் சொல்லும். அது அவங்க முன்னாடி வீட்டு முன்னாடி முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி அதை ப்ரூவ் பண்ண தான் போறோம். ஆகவே பொதுக்குழுல ஏடிஎம்கேல கேட்கணும்ன்றதுதான், அங்க இருக்கவங்க கேட்கணும். அங்க உள்கட்சியில கேட்டாதான் அது வழி பிறக்கணும் தான் கேசிபி சொல்றாரு. அதுதான் நடக்கணும். அது நடக்கும் சார். இந்த அதிமுக மீண்டும் ஆட்சி அரியணைக்கு வர வரைக்கும் நாங்க விட போறதில்லை. இப்படிதான் தொடர்ந்து போராடும். யாரு எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டா மற்ற 3 பேர் ஒத்துப்பாங்க. இவர் ஒத்துக்கலைங்கிறதுனால அவங்கள ஒத்துக்காம இருக்கிறாங்க. இல்ல பார்ஷியல் அவங்களுக்குள்ள இப்ப சசிகலாவோ ஓபிஎஸ்ஓ ஒருங்கிணைஞ்சாங்கன்னா அது ஒரு சமுதாய ரீதியான பார்வை வரும். அதனால அது தவிர்க்கப்பட்டு இருக்கு. இப்ப தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் இணையறாங்கன்னு வச்சுங்க, 3 பேர் ஒரே சமுதாயம். அப்ப ஒரு சமுதாய இயக்கமாவோ கட்சியாக பார்க்கப்படும். அதனால அதை தவிர்க்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இணையலாம்
என்று சொல்லுகிற பொழுது எல்லோரும் அந்த முயற்சிக்கு ஒத்துழைச்சுப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதனுடைய முடிவு அல்ல, அதிமுக பொதுக்குழு அதை வலியுறுத்த போகிறது. அந்த பொதுக்குழுவில் ஒரு முடிவு எடுக்கிற போது எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒத்துப்பார். எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்ளுகிற பொழுது சசிகலா, ஓபிஎஸ் எல்லோருமே அதை ஏற்றுக்கொள்வார். அது அவர் அண்ணன் சொல்லிட்டாரு, அது ஒரு பார்வையா இருக்கும், போக்கஸா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இயக்கத்தில் ஜாதி கீதி கிடையாது, அதை நாங்கள் பார்க்கறதும் கிடையாது. அப்படின்னு ஆண்டிப்பட்டியில் போய் அம்மாவும் தலைவர் ஜெயிக்க முடியாது. ஆகவே அது இல்லை, அப்படி தோற்றம் அளிக்கும் அப்படிங்கிற அவ்வளவுதான் சொல்றாரு. ஆகவே முற்றுகை போராட்டத்திற்கு தயார்.